குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நாளை 42,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு. ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், சந்தைகள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அரிட்டாப்பட்டி செல்வதால் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார் என தகவல். இந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என மத்திய அரசு முயற்சிக்கிறது. சென்னையில் நடைபெற்ற மொழிப்போர் வீரவணக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை மூலக்கொத்தவளத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராசனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறப்பு. எழும்பூரில் திருவுருவச் சிலை நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் மரியாதை. பழையபடி நடராசன் தாளமுத்து நினைவிடம் என பெயர் திருத்தம் செய்ய வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம். கிராமத்துக்குள் தடையை மீறி செல்ல முயன்ற விசிகவினர் கைது. வேங்கை வயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டதாக தமிழக அரசு விளக்கம். தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி இந்தியாவுக்கு நாடு கடத்தலாம். அமெரிக்க நீதிமன்றம் அனுமதி. நாளுக்கு நாள் வலுப்படும் பாகிஸ்தான் வங்கதேச உறவு. 3 நாள் பயணமாக வங்கதேசத்திற்கு சென்ற பாகிஸ்தான் உளவு பிரிவு தலைவரால் இந்தியாவுக்கு சவால். இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச கைது. முறையற்ற விதத்தில் சொத்துக்களை சேர்த்த வழக்கில் காவல்துறை நடவடிக்கை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2வது முறையாக கைதிகள் பரிமாற்றம். 200 கைதிகளை விடுவித்துள்ள இஸ்ரேல், 4 பெண்களை ஒப்படைத்த ஹமாஸ். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது T20 போட்டி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் முதலாவதாக பந்து வீசுகிறது இந்திய அணி. ஆண்டுக்கான ICC T20 கிரிக்கெட் அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக தேர்வு. ஹர்திக், பும்ரா, ஹர்ஷ்தீப் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றனர். ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியனாகி முதலாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றார் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ். உலகின் முதல் நிலை வீராங்கனை சபலங்காவை வீழ்த்தி அபாரம். இசைஞானி இளையராஜாவின் முதல் ஆங்கில சிம்பொனி உருவான விதம். முன்னோட்ட காட்சிகள் வெளியீடு. You played my music. I'm very happy. Each and every last session.